ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பாராசர்யவச்சः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम्. लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिन श्रेयसे. நாள்தோறும் பகவத்கீதையில் கர்மயோகம் அப்படின்ற 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தினுடைய முக்கியத்துவம் பற்றிலாம் பார்த்துட்டே வரும். அதில் 7வது ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்ல வர்றாரு, அர்ஜுனா, நீ என்னவோ ஞானயோகம் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நினச்சிட்ருக்க. ஆனால் அப்படி கிடையாது. பற்று இல்லாமல் தனக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த கர்மயோகத்தை செஞ்சுட்டே வந்தால் அப்படிப்பட்ட ஒரு கர்மயோகி ஞானயோகியோட சிறந்தவனாக ஆகிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதடுத்து 8வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம், நியத்தம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணः ஷரீரயாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணः. துவம் நியத்தம் கர்ம குரு, நீ உனக்குன்னு விதிக்கப்பட்ட உனக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை நீ செய். அப்படி செஞ்சா அகர்மணः கர்மஜ்யாயः, அகர்மணः ஞானயோகத்தை விட கர்மயோகம் சிறந்ததாகும். எப்போ உனக்குன்னு நீ விதிக்கப்பட்ட கர்மத்தை அதை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி கர்மயோகத்துக்கு செய்கிற மாதிரி பற்றில்லாமல் பகவானை நினச்சிக்கிட்டு நான் தான் செய்கிறேன் அப்படின்ற அந்த அகங்காரம் இல்லாமல் செஞ்சுட்டு வந்தால் அப்படிப்பட்ட கர்மயோகம் ஞானயோகத்தை விட சிறந்ததாகும். ந பிரசித்தேத் அகர்மணக, ஒன்றுமே செய்யாமல் ஞானயோகத்தில் அமரணும், ஞானயோகத்தில் உட்காரணும்னு நீ நினைக்கிறியே, ஷரீர யாத்ரா பிச்சத்தே, அப்படி உட்காந்தா இந்த இந்த உடம்பை யார் பாதுகாப்பாங்க? ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நம்மளோட புலன்களெல்லாம் அடக்கி மனசெல்லாம் அடக்கி நம்ம ஒரு ஞான யோகத்தில் உட்காரணும், ஒரு தியானத்தில் உட்காரணுன்னா கூட உடம்பு ஒத்துழைக்கணும். உடம்பு நல்லா இல்லாமல் ஞான யோகத்தை செய்ய முடியாது. அந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு கர்மயோகத்தில் நம்ம ஈடுபட்டு தான் ஆகணும். ஏதோ கர்மத்தை செய்யணும். இப்போ எழுந்து போய் சாப்பாடு பண்ணணும் அப்படின்னா சாப்பாடு செய்யணும், சாப்பாடு செஞ்சது சாப்பிடணும், தூங்கணும், இதெல்லாமே கர்மங்கள் தான். அதனால் எந்த ஒரு செயல்களுமே செய்யாமல் நான் கைகால்களெல்லாம் இழுத்து மனசு புலன்களெல்லாம் இழுத்து ஞான யோகத்தில் உட்காடுறேன்னா முடியாது. ஏன்னா அதுக்கு கூட நம்ம உடம்பை பாதுகாக்கணும். அதனால் ஒரு கர்மயோகிக்கு ஞான யோகம் அவசியம் இல்லை. அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செஞ்சுட்டே போனால் அப்போது செய்ய வேண்டிய முறையில் செஞ்சுட்டே வந்தால் அவங்களே கர்மயோகி ஆகிடுவாங்க. ஏன்னா கர்மயோகம் செய்கிறதுக்கு பேசிக்கான ஆத்ம ஞானம் போதும். அதாவது இந்த ஆத்மா வேற இந்த உடல் வேற அப்படின்ற அந்த ஒரு லெவல் ஆஃப் நாலேஜ், அந்த ஒரு அளவுக்கு ஒரு அறிவு போதும். ஆத்ம பற்றின அறிவு ரொம்ப ஆழமாக போய் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஞானயோகிக்கு கண்டிப்பாக கர்மயோகம் தேவை. ஞானயோகி நேரடியாக போய் ஞான யோகத்தில் உட்கார முடியாது. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, மித்யாச்சாரஸ்த உச்சியத்தை, அப்படி உட்கார முயற்சி செஞ்சால் மனசும் புலன்களும் ஒத்து போகாது, முரண்பாட்டில் இருக்கும். அப்போ அவங்க பொய் ஒழுக்கமானவங்களாக ஆவாங்க. அதனால் கர்மயோகிக்கு ஞான யோகம் தேவையில்லை. ஏதோ ஆத்மாவை பற்றின புரிதல் இருந்தால் போதும். ஆனால் ஞானயோகிக்கு கர்மயோகம் கண்டிப்பாக அவசியமாக தேவை. அது ஒரு அடிப்படை விஷயமாகுது ஞானயோகிக்கு. ஏன்னா ஒரு ஞானயோகி கூட தன்னோட உயிரையும் உடம்பையும் காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதுக்காகவான கர்மயோகத்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்படி பகவான் ஞான யோகத்தை விட கர்மயோகம் எதனால் சிறந்தது, ஏன் அதுக்கு முக்கியத்துவம் அதிகம்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வராரா? நம்ம அடுத்து கர்மயோகம் ஏன் ரொம்ப சுலபமானது, ஏன் அது பெட்டர் ஆப்ஷன்னு பகவான் சொல்கிறார், ஏன் அது ஞான யோகத்தை விட சிறந்தது பகவான் சொல்கிறாருன்னு 5 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.